ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஸ்கைடெக் சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்டில் எத்தனை டைப்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன். 5 டைப்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன். அதில் தேர்ட் டைப் தான் நெஸ்டட் இஃப். அதை பற்றி தான் நம்ம ப்ரீஃபாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட். இன்னும் என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு வீடியோ போடணுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெஸ்டட் இஃப் ஒன் ஆர் மோர் இஃப் ஸ்டேட்மெண்ட் ஆர் enabled within the if statement is called nested if statement. nested if statementனா ஒன்றுமே இல்லை, அதை விட அதிகமாக ஒன்று அதை விட அதிகமான if statement ஒரு ப்ரோக்ராமில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் nested if statement. அதோட syntax if condition 1, next if condition 2, next if condition 3. அது கண்டிஷன் 3யோட பாடி வந்து ஸ்டேட்மெண்ட் 3, நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கண்டிஷன் 2வோட பாடி, நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் 1ஓட இது. இப்போ அதுக்கான ஃப்ளோ சார்ட் வித் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நெஸ்டட் இஃப் ஃப்ளோ சார்ட்டு. நெஸ்டட் இஃப் ஃப்ளோ சார்ட்டில் மொத்தம் 3 கண்டிஷன் இருக்கும், 3 பாடி ஆஃப் த லூப் இருக்கும். ஃபஸ்ட்டு கண்டிஷன் ட்ரூனா நெக்ஸ்ட்டு கண்டிஷனுக்கு போகும். ஃபஸ்ட்டு கண்டிஷனே தப்பு அப்படின்னா அந்த ப்ரோக்ராமை விட்டு வெளியே வந்துடும். அதே மாதிரி தான் செகண்ட் கண்டிஷன் ட்ரூனா தேர்ட் கண்டிஷனுக்கு போகும். ஃபால்ஸ்னால் ஸ்டேட்மெண்ட் 1க்கு போகும். ஸ்டேட்மெண்ட் 3 வந்து ஃபால்ஸ் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 2க்கு போகும். ட்ரூனா ஸ்டேட்மெண்ட் 3க்கு வரும். டோட்டலாக இங்கே வந்து லூப்பை விட்டு எக்ஸிட் ஆக போகுது. லூப் விட்டுன்னு சொல்லலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராமை விட்டு வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் பாருங்கள். நெஸ்டட் இஃப் அந்த டாப்பிக்கு இதுதான் எக்ஸாம்பிள். இதில் என்ன ப்ரோக்ராம் அப்படின்னா 3 வேரியபிள் ABC, இது 3ல் எது பெருசு அப்படின்னு கண்டுபிடிக்க தான் இந்த ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமில் மெயின் ஃபங்க்ஷன் இருக்கும், வேரியபிளை டிக்ளேர் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் 3 வேரியபிளை இன்புட்டாக வாங்குவாங்க, அப்புறம் கண்டிஷன் செக் பண்ணி பார்ப்பாங்க, நெக்ஸ்ட்டு அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். இப்போ பாருங்கள், ஆஷ் இன்க்ளூட் studio.h void main. இதுதான் மெயின் ஃபங்க்ஷனோட பாடி. அதுக்குள்ளே என்னன்னா இன்ட் ABCD 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இப்போ 3 வேரியபிளை இன்புட்டாக வாங்கி அதுக்கு அசைன் பண்ணுவாங்க. printf enter any 3 numbers. scanf 3 வேரியபிள்ன்றதுனால 3 டைம் %d போடுவாங்க. %d ஏன் போடுறோன்னா இன்டீஜர், ஸோ %d போடணும். ஸ்ட்ரிங்னா S போடுவாங்க, கேரக்டர்னா C போடுவாங்க. அந்த மாதிரி 3த்தையும் அசைன் பண்ணியாச்சு. இப்போ கண்டிஷன் செக் பண்ணுவாங்க. இஃப் A greater than B, இஃப் A greater than C. இது ரெண்டுத்துலையுமே என்ன, A தானே கிரேட்டர், ஸோ printfல என்ன போடுவாங்க, A is bigன்னு போடுவாங்க. அப்படி இல்லைனா C is big அப்படின்னு ஆன்சர் வரும். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு கண்டிஷன், இஃப் B greater than C, அப்போது B தானே கிரேட்டர் தென், அப்போது B is big அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா C is big. இந்த 3 கண்டிஷனை செக் பண்ணால் மட்டும் போதும். ஃபஸ்ட்டு B greater than C, நெக்ஸ்ட்டு பாரு A greater than B, A greater than C. புரிஞ்சுதா? இதுக்கான அவுட்புட் வந்து enter any 3 நம்பர். இப்போ 10, 30, 60 அப்படின்னு கொடுத்துட்டுனா C தான் பிக் நம்பர் அப்படின்ட்டு எனக்கு அவுட்புட் வரும். புரிஞ்சுதா ஃப்ரெண்ட்ஸ்? Thank you.